போட்டாச்சு. இந்த அடி அடிச்சிருக்கானுங்க. அதான் கணேஷ் பயங்கிட்டா. இது கூட நமக்கு வசதி தான். பேசுறதுக்கு நேரம் இல்ல. வந்து அவன் கட்டுகளை அவுத்து விடு. 3 பேர் தப்பிக்கலாம். சரி குருவே. டே மங்கி, கை தாங்கல பிடிச்சுக்க. மூசா, ஏன்பா இப்படி அதிர்ச்சியா இருக்கிற? உன் தியானத்துல கணேஷ் இருக்கிற தெரியலையா? தெரியலையா? தெரிஞ்சுதுப்பா, எல்லாம் தெரிஞ்சுது. இது வரைக்கும் இந்த தேவி விஷயத்துல நம்மள குழப்போன்னு குழப்புனது நம்ம எதிரி லீதாங்கிற வரைக்கும் நல்லா நல்லா தெரிஞ்சுதுப்பா. என்னப்பா சொல்ற? இதுவரை அந்த லீ இடையிலையும் கடைசியிலையும் தானே வந்துட்டு இருந்தான். ஆனா இது கடைசி சுமங்கலிங்கிறதுனால அந்த லீ முன்னாடியே மூக்கு நுழைச்சிட்டான்ப்பா. விட மாட்டேன், அவனை விடவே மாட்டேன். கொஞ்சம் புரியும்படியா சொல்லு மூசா. தேவி விஷயத்துல அந்த லீ என்னதான் பண்ணனா? சொல்றேன் பாட்டி. நம்மோட எல்லா வெற்றிக்கும் மாய கண்ணாடியும் ஒரு காரணம்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த லீ நாம அபிராமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின பிறகு மாய கண்ணாடிய அவன் வசப்படுத்திக்கிட்டான். ஐயோ கடவுளே! அப்போ நம்ம மாய கண்ணாடி நம்ம கட்டுப்பாட்டுல இல்லையா? இல்லம்மா. அப்ப நம்ம மாயக்கண்ணாடி இங்க நடக்கிறத அங்க காட்டி கொடுக்குதா? இல்லப்பா, இப்ப அத அவன் நம்மள குழப்பறதுக்காக மட்டுமே பயன்படுத்தி இருக்கான். அது எப்படி மூசா? கணேஷ் உயிரோட இருக்காரா இல்ல இறந்துட்டாரான்னு நாம மாய கண்ணாடி கிட்ட போய் கேட்டப்போ கண்ணாடி கணேஷ் குண்டு வீச்சுல போய் மாட்டி குற்றுயிரா விழுந்த வரைக்கும் தானே காட்டுச்சு. அத வச்சு நாமளும் கணேஷ் இறந்துட்டாருன்னு தானே முடிவு பண்ணோம். ஆமா, நாம நினைச்ச மாதிரியே தான் அரசாங்கமும் நம்பி போர்ல கணேஷ் இறந்துட்டாரு, ஆனா உடல் கிடைக்கலன்னு அறிவிச்சுது. ஆமாப்பா, அதனாலதான் தேவி அமங்கலி கோலத்துக்கு மாறினா. ஆனா விழுந்த கணேஷ் நம்ம தெய்வம் சொன்ன மாதிரி சாகல. குத்துயிரும் கொலையுருமா கிடந்த கணேஷ பார்த்த அந்த தீவிரவாதிங்க அவரை தூக்கிட்டு போய் காப்பாத்தி பிணைய கைதிய வச்சுட்டாங்க. கணேஷ் சாகலன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி நாம தேவி அக்கா கிட்டையும் அவங்க குடும்பத்தார்ட்டையும் போய் சொல்லி அவங்க நம்பாததால கணேஷ தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர நாம முடிவு பண்ணோம். இத தெரிஞ்சுக்கிட்ட அந்த லீ நாம கணேஷ காப்பாத்த தேடுற அதே நேரத்துல கணேஷ கொல்ல தேடி இருக்கான். நான் தியானத்துல கணேஷ தீவிரவாதிங்க முகாம்ல இருக்காருன்னு கண்டுபிடிச்ச அதே நேரத்துல லீ அவனை கொல்ல அந்த முகாம்ல இருந்து தூக்கிட்டு போயிருக்கான். இத பார்த்துதான் நான் அதிர்ச்சியோட தியானத்துல இருந்து என்ன விடுவிச்சேன். ஒருத்தனை வாழ வைக்க நாம போராடனா அந்த பாவி சாகடிக்க நம்மளை விட அதிகமா போராடுறானே. இவனுக்கு நல்ல சாவே வராது. அம்மா, முதல்ல நீ சாபம் விடுறத நிறுத்து. மூசா, அந்த லீ கணேஷ எங்க தூக்கிட்டு போறான்னு பாருப்பா. அப்பதான் நான் விடுவிச்சு கூட்டிட்டு வந்து தேவியோட சேர்த்து வச்சு அவளை சுமங்கலியாக்கி ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நல்லா இருக்கும். சீக்கிரம் பாருப்பா. சரிப்பா. என்னடா இவன் ரொம்ப கணக்குறான் குருவே. என் தோலே வலிக்குது. இவனை குணப்படுத்தி நேரா நிக்க வைங்க. முட்டாள், சாக போறவனு வீணா மந்திரம் போட்டு ஏன் குணப்படுத்தணும்? அதோடு இப்போ இவனை கண்முழிக்க வச்சா தேவையில்லாம நாம இவன் கிட்ட பிளாஷ்பேக் சொல்ல வேண்டியிருக்கும். அதுவும் சரிதான். இப்போ நாம எங்க போறோம்? நாம எங்க போனாலும் மூசா கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போகணும். அதனால இப்போ நம்ம 3 பேருக்கும் ஒரு மந்திர கவசம் போடுறேன். அந்த கவசத்தை மீறி மூசா நம்மளை பார்க்க முடியாது.
என்னாச்சு மூசா? தியானத்துல எதுவுமே தெரியல பாட்டி. என்னப்பா சொல்ற? விட்டா அந்த லீ கணேஷ கொல்லுடுவாப்பா. சீக்கிரம் பாருப்பா. இல்லப்பா, அந்த லீ ஏதோ செஞ்சிருக்காப்பா. ஏதோ செஞ்சிருக்கானா? கணேஷ கொன்னுட்டானா? இல்லம்மா, என் தியானத்துல தெரியாதபடி அந்த லீ அந்த கணேஷுக்கு பாதுகாப்பு கவசத்தை போட்டு வச்சிருக்காமா. இப்ப என்னப்பா பண்றது? உன் தியானத்திலேயே கணேஷ் தெரியலன்னா அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கிற வரைக்கும் தாங்கிட்ட இருக்கிற கணேஷ லீ கொல்லாம இருப்பானா? அவன் கணேஷ கொன்னுட்டா தேவி நிஜமாவே அமங்கலியாயிருவாளே. அப்புறம் நாம எப்படி அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, தாத்தாவை விடுவிக்கிறது? போச்சு, எல்லாமே போச்சு. இதுவரைக்கும் பட்டது எல்லாமே போச்சு. அழாதீங்க அத்தை, அழாதீங்க. உங்க மாமாவுடைய முடிவு என் கண்ணுக்கு காட்சியா தெரியுது. நான் எப்படி ராணி அழாம இருக்க முடியும்? நாடு போச்சு, நகரம் போச்சு, ஆட்சி போச்சு, அதிகாரம் அந்தஸ்து போச்சு. இப்ப என் புருஷனும் போய் பூவும் பொட்டும் போக போகுது. பாட்டி, எதுவும் போகல பாட்டி. இந்த மூசா இருக்கான், நான் இருக்கிற வரைக்கும் எதையும் போக விட மாட்டேன் பாட்டி. இல்லப்பா, அந்த லீதான் உன் கண்ணையே கட்டிட்டானே. அவன் கண்ணை கட்டலாம், கண்ணாம்பூச்சி ஆடலாம், நான் ஜெயிச்சிட்டேன்னு கதகளியே ஆடலாம். ஆனா அதெல்லாம் மாயை, பிரம்மை. வாய்மையே வெல்லுங்கிறது தானே உண்மை. அப்படி சொல்லி சொல்லி தானே நீங்க என்ன வளர்த்தீங்க. இப்ப ஏன் முன்னாடியே பொய்யும் புரட்டும் அநீதியும் அக்கிரமும் ஜெயிச்சிட்டதா அழுகுறீங்களே? ஏன் ஏன் உங்களுக்குள்ள இந்த முரண்பாடு? ஏன் இந்த அவநம்பிக்கை பாட்டி? வளையாத வாளும் இலக்கை இழக்காத அம்பும் பறந்த நெஞ்சுமா போர்க்கள வெற்றியை தீர்மானிக்கும்? கிடையாது பாட்டி. நிராயுத பாணியா நின்னாலும் நம்ம பக்கம் கவச கேடையங்களா கண்ணுக்கு தெரியாம இருக்கிற நம்ம நம்புற நீதியும் நேர்மையும் சத்தியமும் தர்மமும் நம்ம வெற்றியை தீர்மானிக்கும் பாட்டி. கிழக்கே உதிக்கிற சூரியன் எப்படி மேற்கே உதிக்காதோ, பூமியிலிருந்து வானத்தை நோக்கி எப்படி மழை பெய்யாதோ, அதே மாதிரிதான் இந்த மூசாவும் எப்பவும் தோக்க மாட்டான். நாமெல்லாம் அப்பா வந்ததும் புதையல எடுத்துக்கிட்டு ஊருக்கு போறதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா இவன் இஞ்சி தின குரங்கு மாதிரி இருக்கான். இத்தனை நாளா காட்டுக்குள்ள விலங்கோட விலங்கா வாழ்ந்துட்டு இப்ப காட்டு விட்டு போறமேன்னு ஃபீலிங் ஆயிட்டான் போல இருக்கு. அவன் பிரச்சனையே வேற. புதையல பங்கு போட முடியலங்கிற வருத்தத்துல இருக்கான். அதான் புதையல பங்கு போட முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா? வாயை மூடுங்க. டே பாலு, புதையல பங்கு போட முடியலன்னா என்ன? நாடே நம்மள பாராட்ட போதே, அத கொஞ்சம் நினைச்சு பாரு. பாராட்டும் பதக்கமும் யாருக்கு வேணும்? பாராட்டா இருந்தாலும் அது பணமா இருந்தாதான் பாலு சந்தோஷப்படுவான், இல்லையாடா? ஆமாம். சரி, புதையல் விஷயத்தை விடு. இப்போ உங்க அப்பா மட்டும் எதுக்காக வர சொன்ன? அவர் உங்க அப்பாங்கிறதுனாலயா இல்ல கிளைமேக்ஸ்ல போலீஸ் வரணுங்கிறதுக்காகவா? ரெண்டும் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிய நாம ரெக்கவர் பண்ணும்போது ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் நம்ம கூட இருந்தே ஆகணும். அதுக்காகத்தான். அதோட அந்த ஆபீசர் அப்பாவா இருந்தா நமக்கு இன்னும் கூடுதல் பாதுகாப்பு. ஓகே ஓகே, காரணம் எல்லாம் ரொம்ப கரெக்டா தான் இருக்கு. அவனே வைத்தறிச்சல்ல இருக்கான், அவன் கூட எதுக்கு பேசுறீங்க? விடுங்க. கௌதம், கௌரி, பாலு, சந்தியா, எப்படிமா இருக்கிறீங்க? என்னமா சாப்பிட்டீங்க? குளிச்சிங்களா? அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா மட்டும் இல்ல, எல்லார் வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்ப வருவீங்கன்னு ஆசையோட காத்துட்டு இருக்காங்க. புதையல எடுத்த உடனே போயிடலாம்ப்பா.
என்னவோப்பா புதையல் அது இதுன்னு சொல்றீங்க. நீங்க சொன்னதை நம்பி நான் இந்த ஏரியா ஆர்டிஓ போலீஸ் இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டேன். இது என்னது, இது சாவி மாதிரி இருக்கு? அது சாவிதான் அங்கிள், புதையல் பெட்டகத்தோட சாவி. பெட்டகத்துக்கு சாவி வேற இருக்கா? அப்ப இது யார் கொடுத்தாங்க? கொடுத்தாங்களா? இது எல்லாம் ஆவிங்க கிட்ட இருந்து உயிரை பணைய வச்சு புடுங்கணும். ஆவிங்க கிட்ட இருந்து புடுங்குனீங்களா? ஐயோ அங்கிள், முதல்ல ஜீப்ல ஏறுங்க, போக போக எல்லாத்தையும் உங்ககிட்ட விவரமா சொல்றோம். அப்பா வாங்க. சரி வாங்க வாங்க வாங்க. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, இப்படிலாம் ஏறுங்க. ஏறுங்க. என்ன ஆச்சு? 5 சாவிகளையும் எடுத்த பிறகும் கூட கௌரி குரூப் இன்னும் புதையல் எடுக்க ஏன் வரல? இவங்க எங்க இருக்காங்க? ஏன் இன்னும் வராம தாமதம் பண்றாங்க? ஆ? புதையல் எடுக்க ரொம்ப பாதுகாப்போட தான் வந்திருக்கிறா. அப்பா, அதோ அங்க இருக்கிறது தான் புதையல் பெட்டகம். என்னம்மா இது? பொட்டிக்கு பின்னால அரசர் நிக்கிறாரு. அவர் அரசன் இல்லப்பா, அவர் தான் பேராச பூதம். ஓ, பேரரசரா? ஐயோ அப்பா, பேரரசர் இல்ல, பேராச பூதம். எங்களை இங்க கூட்டிட்டு வந்ததே அவர்தான். என்ன கௌரி, நீங்க 4 பேர் தான் புதையல் எடுக்க வருவீங்கன்னு நினைச்ச, நீ ஒரு பெரும் படையோட வந்திருக்கிற. நாம நினைக்கிறதெல்லாம் இந்த உலகத்துல எப்பதான் சரியா நடந்திருக்கு? என்ன தத்துவம் எல்லாம் பேசுற? உண்மை தெரிஞ்ச பின்னாடி தத்துவம் பேசிதானே ஆகணும். எந்த உண்மையெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்ட? பேராசை பேரழிவுங்கிற உண்மைய நான் மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே இங்க புறப்பட்டு வரதுக்கு முன்னாடியே உணர்ந்துட்டோம். அதனாலதான் நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு புதையல் எடுத்தாலும் அத கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க முடிவு பண்ணி இவங்களை எல்லாம் இங்க வர சொன்னோம். சரி, நீ உன் முடிவை சொல்லிட்ட, நான் என் முடிவை சொல்றேன் கேட்டுக்க. இந்த புதையலை எடுத்து நீங்க 4 பேர் வச்சுக்கிறதா இருந்தா மட்டுமே நீங்க இந்த புதையலை தொட முடியும். அந்த பேராசையை எங்களுக்கு கொடுத்து பெட்டியை தொட்ட உடனே எங்களை எரிச்சு சாம்பல் ஆக்கணும் தானே உன்னோட திட்டம். அது நடக்காது. இதை எடுத்து நாங்க கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்க போறோம். ஓ, நீ அந்த என் எண்ணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டியா? சபாஸ், நீ அறிவாளிதான். ஆனா என் சொத்தை, என் விருப்பத்தை மீறி நீ அபகரிக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். முடிஞ்சா வந்து பெட்டகத்தை தொடு பார்க்கலாம். ஹலோ, இப்போ எதுக்கு நீ சிரிக்கிற? டேய், பெட்டகத்தை சுத்தி தீவளையம் போட்டிருக்கேன்டா.
கவர்மெண்ட் என்ன, அந்த கடவுளையே கூட இங்க கூட்டிட்டு வந்தாலும் இந்த பெட்டகத்தை உங்களால தொடவே முடியாதரா. அத நினைச்சேன், சிரிச்சேன். ஐயோ ஐயோ, ஒரே தமாஷுப்பா. அறிவு கட்ட முட்டோம். இந்த மாதிரி 1008 வளையத்தை அடிச்சு நொறுக்கிட்டு தான் நாங்க 5 சாவிகள் எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்படி கேவலமான வளையத்தெல்லாம் போட்டு எங்களை கேவலப்படுத்தாத. வேற ஏதாவது ஸ்ட்ராங்கா இருந்தா அத போடு. இந்த சின்ன புள்ளுத்தனமெல்லாம் பண்ணக்கூடாது. ஏய்! சும்மா சவுண்ட் கொடுக்காத, அழிஞ்சு போயிடுவடா. அதனால தான் சொல்றேன், எதை செஞ்சாலும் யோசிச்சு செய். இவங்க அடங்க மாட்டாங்க. திருடங்களுக்கு பேராசையை உருவாக்குன மாதிரி மந்திரத்தால் இவங்க மனசுல பேராசையை உருவாக்கி மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சிட வேண்டியதுதான்.